நான் இந்த அரசியல் பண்ண விரும்பல. நான் விஜய் ஒரு மிகப்பெரிய நடிகர். அவர் எங்கே போனாலும் அவருக்கு பாதுகாப்பு இருக்குது. இப்போ பாலிடிக்ஸில் இருக்கிறதுனால வாய்ஸ் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. அது நம்ம அரசியல் ஆக்கணும்னு அவசியமே கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக இருக்கா தமிழகத்தில்? எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. நான் இது பொலிட்டிக்கல் ஆக்க விரும்பல. அதுதான் ரொம்ப தெளிவாக நான் மேடையிலேயே பேசும்போது சொல்லியிருக்கேன். ஒரு பெண்களுக்கு பாலியல் கொடுமைகள் நடக்கும்போது தயவு செஞ்சு அது ஒரு பொலிட்டிக்கல் டிபேட் ஆக்கிடாதீங்க. எந்த மாநிலத்தில் யார் ஆட்சியில் எது நடந்தது, பெண்களுக்கு ஒரு பாலியல் கொடுமைனா அது எப்படி தடுக்க முடியும், அதுதான் பார்க்கணும். நிச்சயமாக இன்னைக்கு தமிழகத்தில் ஒவ்வொரு முறையும் நம்ம அதை பார்க்கும்போது பெண்களுக்கு எதிராக கொடுமைகள், அதுவும் பள்ளிக்கூடத்தில் 3 ஆசிரியர்கள் சேர்ந்து ஒரு பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை. அண்ணா யூனிவர்சிட்டி இருந்தது. இப்போ ஒரு கர்ப்பிணி பெண் ட்ரெயின்லேருந்து கீழே தள்ளி விட்டாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம மாநிலத்திலையும், நம்ம மாநிலம் நான் சொல்லும்போது, தமிழகம் நான் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெண்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு மாநிலம் ஆயிட்டு இருக்கா நம்ம தமிழகம் பார்க்கும்போது. நான் இது குற்றங்கள் சாட்டுறதை விட நான் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இது தவிர்க்கிறதுக்காக நம்மளால என்னென்ன ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும், என்ன படி எடுக்க முடியும், என்னென்ன வழிகள் பண்ண முடியும். இதுக்கு ஒரு பெண்ணாக நான் வேற கட்சியில் இருக்க நான் நினைக்காம எல்லா கட்சியிலேருந்து சேர்ந்து பெண்களும் நீங்கள் கூட்டி எப்படி இதுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு தர முடியும், ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணுமா, எப்படி செய்யணுமா, ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக பார்க்காம எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேயும். இப்போ நாங்கள் வேறு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருந்தாலும், வேறு அரசியல் ரீதியாக நம்ம ஐடியாலஜிஸ் வேறு இருந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேருந்து பெண்கள் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு என்ன பண்ண முடியும், இதை எப்படி முற்றுப்புள்ளி வைக்க முடியும், என்ன கமிட்டி ஃபார்ம் பண்ண முடியும், அப்படி தான் பார்க்கணும்னா தவிர பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நிச்சயமாக அதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி பார்க்கணும். தமிழகத்தில் யாரும் இல்லை, நீங்கள் படிக்கிறது இல்லை. நம்ம நடிகர் சங்கம் சார்பாக கார்த்தி அவர்கள் இருக்கட்டும், நாசர் அவர்கள் இருக்கட்டும், பூச்சி அவர்கள் இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த கமிட்டிக்கு ஹெட் ரோஹிணி அவர்கள் இருக்காங்க. ரோஹிணி மேடம் எங்கள் நடிகர் சங்கத்தின் சார்பாக போலீஸ் கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட்ஸ் போயிட்டுருக்கு. நிறைய யூடியூபர்ஸ் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இனிமேல் இப்போ பேச மாட்டோம்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஹேமா கமிட்டி தான் இருக்கணுங்கிறது கிடையாது. அங்கே உங்களுக்கு இந்த யூடியூபர்ஸ் பிரச்சனை கிடையாது. ஆந்திராவிலே உங்களுக்கு யூடியூபர்ஸ் பிரச்சனை கிடையாது. ஆனால் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு யூடியூப் முன்னாடி 2000 பணத்துக்காக பெண்களை பற்றி அவ்வளோ இழிவாக பேசும்போது உங்கள் வீட்டு பெண்களை பற்றி நீங்கள் அவ்வளோ இழிவாக பேசுவீங்களா? ஏதோ கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைனா கணவன் மனைவிக்கு நடுவில் இவங்க படுத்துட்டு பிரச்சனைகள் என்ன இருக்கு பார்த்துட்டு அதை பற்றி பேசுகிறாங்க. உங்கள் குடும்பத்தை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? நீங்களும் ஒரு அம்மா தானே, உங்களுக்கு பெத்தா, உங்கள் வீட்டிலே ஒரு மனைவி இருக்குது, உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்க, இல்லை உங்களுக்கு தங்கச்சி அக்கா இருக்கும். அதை பற்றி யோசிக்காமல் இந்த யூடியூபர்ஸ் உட்காந்துட்டு பெண்கள் பற்றி அவ்வளோ அவதூறமாக பேசும்போது அந்த யூடியூபர்ஸ் மேலே தான் நாங்கள் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். பள்ளியில் போக்சோ வழக்கு 300க்கு மேலே பதிவு பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆசிரியர்கள் மட்டுமல்ல, போக்சோக்கு மேலே இவ்வளோ ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது பெண்களுக்கு அது குழந்தைங்களுக்கு எதிராக இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அது என்ன பண்ணணும், அதை நீங்கள் குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக வருதுனால ப்ராபப்ளி நமக்கு அந்த நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்குன்னு தெரிய வருது. இதுக்கு முன்னாடி யாருமே சொல்லலை. இன்னொன்று வகையில் நீங்கள் பார்க்கணுன்னா இதில் இந்த மாதிரி போக்சோ பிரச்சனைகள் வரும்போது 90% நமக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க. நம்ம குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்க, குடும்பத்துக்கு நெருங்கிய நண்பர்கள், நம்ம குடும்பத்தில் இருக்கிறது ஒரு ரிலேஷனில் யாராவது அப்படி தான் இருக்காங்க. அம்மா அப்பா நம்பி விட்டுறாங்க. ஆனால் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஒரு கேஸ் இருந்தது. ஒரு குழந்தை தாத்தா பாட்டி வீட்டில் விடும்போது தாத்தானாலே அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு பாலியல் தொல்லை இருந்தது. ஸோ அப்படி யார் நம்பி விடுறதுன்னா நமக்கு தெரியல. பட் இது பற்றி பேசணும், வெளியே கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தா தான், இம்மீடியட் ஆக்ஷன் எடுத்தால் தான் இது சரிப்பட்டோம்.